ஃபயர் ஆகும், அல்லது கம்பெனியில் ஃபயர் ஆகும், இல்லை போகிற வழியில் ஃபயர் ஆகும். அதனால வந்து நம்ம ஒரே கான்செப்ட்ல இருக்கக்கூடாது. வீட்டில் ஃபயர் ஆகணும், திடீர்னு எல்பிஜி இது அந்த டியூப் வந்து லாங்காக இருக்கிறதால எவ்வளோ டிஸ்டன்ஸில் அப்படி நின்று ஃபயர் அடைக்கிறாரு பாருங்க. ரைட் இன்னொருத்தர் வாங்க கலப்படி வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து வேகமாக போகும். அந்த பாயிண்ட் கால் வந்து ரைட்டின் கால் ஏன்னா உங்களுக்கு வந்து வேகமாக கவர் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர், எல்லாம் கிராஸ் பண்ணுங்க. அவர் வந்து வேகமாக என்ன ஆகணும், ஓடிடுவீங்க, ஒன்றுமே ஆகாது. இது போல நீ எங்க பார்த்தியா இல்லையா? சின்ன பண்ணோம் வேகமாக இங்கே பாருங்க. நான் வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன். நீ அங்கே மேலூர் போ, அங்கே தான் போகிற. அவ்வளோதான், மேலூர் மேலூர். இது ஒன்றுமே ஆகாது. பார்த்துலான்ட்டோம், வந்துட்டேன். நான் அங்கே தான் எடுத்துனுக்கிறேன். அஞ்சு போச்சு. இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் உண்டு. இது போல என்ன பண்ண, ஒரு கோழியை நினைச்சு இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது அது போல ஒரு ஆபத்தான நேரத்தில் நினைக்கலாமா? நினைப்பீங்களா? சார் ரைட், ஓகே. இப்ப அதுக்கு அடுத்து வந்து இது மெல்ட் ஆயிட்டு இருக்கு, மெல்ட் ஆயிட்டு இருக்கு. வீட்லயோ அல்லது நிறுவனத்தில் எங்கேயோ ஒரு மெல்ட் ஆயிட்டு இருக்கு. கையை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, அது ரெகுலேட்டர் ஆஃப் பண்ண முடியல. வெளியில வந்து கேஸ் வந்து லீக் ஆயிட்டு இருக்குன்னா இது போல லாங்கான ஒரு கொம்பு என்ன பண்ணலாம், குறுக்க விட்டுட்டு அப்படியே என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம ஓப்பன் பிளேஸ்ல காலியான இடத்துல எடுத்து போயிடலாம். சரிங்களா? எக்காரணத்துக்கு கொண்டு சிலிண்டரு திடீர்னு வெடிக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, சார் இந்த ரெகுலேட்டர் வந்து ஃபயர் ஆகும் சார், சீக்கிரம் வாங்கினவங்க. நாங்கள் சொல்லுவோம், அம்மா ரெகுலேட்டர் போல வந்து பெட்ஷீட் கோணி நினைச்சு அது மேலே வேகமாக போடுங்க, ஃபயர் ஆனது சார், முடிச்சுட்டோம் சார், பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு. இந்த மெத்தட் தான் எளிமையான மெத்தட். அதுக்கு அடுத்து வந்து இதெல்லாம் எடுத்துக்கணும் சார். இது யாராவது ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை வரீங்களா? முடிச்சிடலாமா? இதை யார் வரணும், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க. வெரி குட், சரி 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 சரி, அது எடுங்க. நினைச்சு தண்ணி இருக்கா? நான் பக்கத்தில் ஒன்னாவது சுத்து சுத்துட்டேன். அவர் என்ன பண்ண போறாரு, ட்ரை பண்றாரு, ஈஸியா அணைச்சிடலாம். போடுங்க. அதாவது இப்படி போட்டு பண்ணா அந்த ஃபயர் வந்து நம்ம மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எளிமையா என்ன பண்ணலன்னா, இங்க பாருங்க, இப்படி போட்டு சுத்திட்டு அவ்வளவுதான். ஃபயர் இருக்கிறது இந்த மெத்தட் தான், ஃபயர்மேன் லிஃப்ட். ரைட், சூப்பர். துணிப்பு புகை சூழ்ந்த இடத்துல இவரும் வந்து குனியணும். இவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படும், அவரால் நிமிர முடியாது. ஏன்னா புகை வந்து ஏறக்குறைய ஒரு அடி 1.5 அடிக்கு மேலே தான் இருக்கும், தரையில் புகை இருக்காது. சூப்பர், எல்லாம் கை தட்டுங்க. சூப்பர், போதும் போதும். இந்த மெத்தட் தான் நாங்களும் வந்து இதை வந்து ஒரு இடத்துல ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம். பிரம்மா டாக்டர் அம்மா வந்து அவங்க வீட்டில் வந்து சமையலில் ஏதோ பால் வச்சுட்டு அவங்க உறங்கிட்டாங்க. ஃபுல்லாக வந்து இருட்டாகி போச்சு. அந்த நேரத்தில் எங்களால் உள்ளே போக முடியல. இதை கீழே தவழ்ந்து போயிட்டு உள்ள சிலிண்டர் முதல்ல ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இன்கேஸ் யாராவது ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காங்க, நீங்க அந்த ஸ்பாட்ல இருக்கீங்க. ஆமா ஆமா சொல்லுங்க. கருப்பையா ராஜராஜேஸ்வரி.
கழுவிட்டாரு